ஜெபிக்கிறது ஒரு கிருபை, நீ கண்ணீர் வடிக்கிறது ஒரு கிருபை, ஆத்துமாக்களுக்காக பாரப்படுகிறது ஒரு கிருபை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்பொழுது வாதைகளை நிறுத்துகிற அனுகிரகத்தை கர்த்தரின் வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதற்கேற்ற வருமானத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதுக்கேற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் நிரம்பி வழிய செய்திருக்கிறார். நிரம்பி வழிகிற பொழுதுதான் இந்த இக்கட்டுகள் வருகிறது. நீ பாவியாய் இருக்கிற பொழுது கூட கர்த்தரே இறங்கி உனக்காக யாவும் செய்து முடித்து மீட்டெடுக்கிறார். ஆனால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்ட பிறகு உங்களிடத்தில் என்னிடத்தில் கர்த்தர் நிர்பந்திக்கிறது என்னவென்று கேட்டால், சத்தியத்தை நீ சுமக்கிறவள் மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவளாய் இருக்க வேண்டும் என்று. வார்த்தையை விட்டு விட்டாயே ஐயா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விட்டீர்களே. வார்த்தையினுடைய ஒரு கோணலை பிடித்து கொண்டு சில பேர் வாதாடுவான். நான் சொல்கிறது உத்தமமாக தெரியும் உங்களுக்கு, இது கர்த்தருடைய வார்த்தை பொல்லா பாடுற காரியம், இது கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி போகிற காரியம். எல்லாம் ஞானம், அபிஷேகம், கிருபை, பலன், எல்லாம் ஆவிக்குரிய சத்துவம் இருக்கிற ஜனங்களிடத்தில் கர்த்தர் அதிகமான உத்தமத்தை எதிர்பார்ப்பார். நம்ம நினைக்கிறோம் ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், உங்கள் நடையை கர்த்தர் உறுதிப்படுத்த விரும்புகிறார், நடத்தையை கர்த்தர் பார்க்கிறார், ஜீவியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதுக்கு தான் சபைக்குள்ளே கொண்டு வருகிறது. இந்த இடத்துல இந்த ஆளுகள் என்ன செய்யும் என்று கேட்பதற்கு முன்பே கர்த்தர் பார்க்கிறார். 3 நாட்களில் 1.5 நாட்களிலே அந்த வாதம் நிறுத்தப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, 1.5 நாட்களில் அந்த வாதை சங்காரம் செய்கிற தூதனை பார்த்து நிறுத்தி போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் தேவனுடைய மனதுருக்கம். இந்த வழக்கெல்லாம் இப்போ முடியாது ஐயா, அப்புறம் ரொம்ப நாள் ஆகும், இந்த காரியங்களெல்லாம் ரொம்ப நாள் ஆகும், எனக்கு இது இப்பொழுது நிறைவேறாது. மருத்துவ ரீதியாக இருந்தாலும் சரி, நீதியின்றி சட்ட ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏதோ தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், இப்பொழுது அதெல்லாம் தீராதையா, அதாகும் கொஞ்சம் வருடம் அல்லது அது பல ஆண்டுகள் ஆகும். அந்த காரியத்தில் கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், அது சீக்கிரமே நிவர்த்தி அடைய போகிறது. 1.5 நாளில் 3 நாள் வாதை 1.5 நாளாக கர்த்தர் என்ன செய்கிறார், 1.5 நாளை கர்த்தர் என்ன செய்கிறார், தள்ளுபடி செய்து விடுகிறார். உங்கள் மீது வர இருக்கிற எல்லா தண்டனையும் கர்த்தர் சிலுவையிலே தம் மீது ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நீ சுகமானாய். நீ வியாதியோடு இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. நீ என்றாலும் இந்த பாரத்தோடு வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. உன்னிலிருந்து கர்த்தர் மகிமைப்படுகிற நாட்கள் வருகிறது. உனக்கு அனுமதித்த இந்த உபத்திரவம் ஒரு சாட்சியாய் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். உன்னை செப்பனிட்டு உன் வாழ்க்கை சீர் பொருந்த வேண்டும் என்பது தான். இந்த பிரச்சனைகளாக வருவதற்கு முன்பு கிருபை சூழ்ந்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது சத்தியத்தின் பாதையில் வந்திருக்கிறது, ஜீவ மார்க்கத்தில் வந்திருக்கிறது. நீங்கள் தேவ சமூகத்தில் தான் வந்து சேர்ந்திருக்கிறீங்களே தவிர, நீ தேவ சமூகத்தில் துரத்தப்படுகிற ஒரு நாட்களுக்குள்ள